அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுலாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு கூட கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கும், பிடிஎஃப்ஸ் போடுறதுக்கும் அதிகமா ஊக்கமளிக்கும். இந்த வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லி வாட்ஸ்அப்லயும், டெலகிராம்லயும் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணணும்னா, கீழ வீடியோ லிங்க்கும், வாட்ஸ்அப் லிங்க்கும் குடுத்துருக்கேன். அத பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க நண்பர்களுக்கு மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். முதல் நியூஸ் பார்ப்போம். அடுத்து முதல் பக்கம் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்டாக் செயலியான தடைய வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. இங்க உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முதல்ல தடையை பிறப்பித்தது மதுரை தான். ஆனா, இப்ப என்ன உச்சநீதிமன்றத்துல வந்து 24ஆம் தேதிக்குள்ள தடை நீக்க செயலாட்டி, அது மறுபடியும் தடை நீக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால, நேத்து விசாரணைக்கு வந்தது. அப்ப வந்து என்ன விஞ்ஞானபூர்வமாக அப் அ இத பத்தி விசாரிச்சிருக்காங்க. அது யார்ட்டன்னா, ஒரு வழக்கறிஞர் அரவிந்த் தத்தா அப்படிங்கிறவர்ட்ட இத பத்தி விளக்கம் கேட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் செயலிய வந்து தடைய வந்து நீக்கியிருக்காங்க. அது என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச அளவுல 13 வயசு உள்ளவங்க 13 வயசுக்கு இருந்தாலே டிக்டாக்ல வீடியோ போடலாம். ஆனா இந்தியாவுல வந்து 18 வயசு மேல உள்ளவங்க தான் போட முடியும். அதுவும் இல்லாம 60,00,000த்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள வந்து நாங்க டெலீட் பண்ணியிருக்கோம். இந்த மாரி எதுவும் வந்தா நாங்க செஞ்சுருவோம் அப்படிங்க அவங்க டிக்டாக் நிறுவனம் சர்வனால விளக்கம் அளிச்சதுனால, அ இவங்க வந்து தடைய நீக்கி உத்தரவிட்டுருக்காங்க. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இந்த டிக்டாக் செயலியோட பெயர் வந்து என் நிறுவனத்தோட பேர் வந்து பைட்டான்ஸ் அப்டின்ட்டு நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பைட்டான்ஸ். அதுக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக வாதாடுறதுக்காக ரூ. 1.5 கோடி பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதைப் பற்றி விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இப்போது முடிவெடுத்துள்ளது. அதோட ஆணிவேர் வரை சென்று விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இத பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்ப இத பத்தி கேள்வி கேட்கலாம். ரஞ்சன் கோகோய் அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நஷ்டத்தில் இயங்கும் ஐஓபி கிளைகளின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குதாக ஐஓபி இயக்குனர் வந்து வங்கி நிர்வாக இயக்குனர் ஏ.கே. ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா 2015ல 25% ஐஓபி கிளைகள் எண்ணிக்கை வந்து அ ரொம்ப நஷ்டத்தில போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 157 இதா குறைஞ்சிருக்கு. 157 வங்கிகள் கிளைகள் தான் நஷ்டத்தில இயங்குது. மற்ற எல்லாம் லாபத்தில இயங்குவதாக தெரிவித்துள்ளது. இத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். கைதிகளின் மறுவாழ்வு குற்றவியல் வழக்கு வந்து விசாரணை அத அத பத்தி விசாரணையை மேம்படுத்த வந்து 5 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ இதுல வந்து என்ன கேட்கலாம்னா, எத்தன பேர் அடங்கிய குழுன்னு கேட்கலாம். இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல யார் இருக்காங்கன்னா, டிஜிபி ஆர். நட்ராஜ் இருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அ ஓய்வு பெற்ற டிஜிபி நட்ராஜ். இவர் வந்து 5 பேர் கொண்ட குழு இங்க அத கேட்பாங்க. இல்லாட்டி டிஜிபி நட்ராஜ் அவர முக்கியத்துவம் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஈரான்லேருந்து அ கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்றதுக்கு அமெரிக்கா தடை வச்சத பத்தி நான் பார்த்தோம். இப்ப அத பத்தி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மொத்தம் எந்த எந்த நாடுகள்ல செய்றாங்க, எந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரீஸ், இத்தாலி, தைவான், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள செய்றாங்க. இதுல வந்து கிரீஸ், தைவான், இத்தாலி ஆகிய நாடுகள் வந்து ஏற்கனவே நிப்பாட்டிட்டாங்க. அ மற்ற நாடுகள் தான் மற்ற நாடுகள்லயும் இப்ப ஜப்பான்லயும், அ மற்றொரு நாடான தென்கொரியாவுக்கும் ஈரானோட கச்சா எண்ணெய நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்தியாவும், சீனா, துருக்கி 3 நாடுகள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அ தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்தியா ஏன் அத வந்து கடுமையா எதிர்க்க முடியலன்னா, இப்ப ஏற்படுற ஈரான்லருந்து இறக்குமதி செய்றது வந்து 10% வந்து மொத்த கச்சா எண்ணெய்ல 10% இறக்குமதி செய்யுது. அப்படி நிப்பாட்டும்போது ஏற்படுற இழப்போட, அமெரிக்காவோட நட்பு இழக்கும்போது ஏற்படுற இழப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எதிர்ப்பு அளவு அதிகமா பதிவு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு இத போட்டிருக்காங்க. அ நம்மளோட இது இப்படி போய்க்கிட்டு இருக்கு. சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொன்னேன். ம அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
அடுத்து வந்து இந்திய அரசியலில் பெண்கள் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அந்த வள பெ பெண்கள் அரசியல் பங்களிப்பு மற்றும் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றில் உலகில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் புள்ளிவிவரம் போட்டிருக்காங்க. இத பார்த்துக்கோங்க. வளர்ந்து வரும் நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 193வது உலக நாடுகள்ல 143வது இடத்துல தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல இந்தியாவுல பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது எங்கன்னா ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் அவருங்கிறது வந்து 33% அமல்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் 2012ல 50%மாக இது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 1993ல 73வது மற்றும் 74வது திருத்தங்கள் படி ஊராட்சி மற்றும் நகராட்சிகளிலும் பெண்களுக்கு ஒதுக்கீடுகளை செய்ய வழிவகுத்தன. அதே மாரி இது ஏகப்பட்ட தடவ மசோதா வந்து நாடாளுமன்றத்தில தாக்கல் செஞ்சதெல்லாம் இன்னும் நிறைவேறாம இருக்குது. மிகவும் அ பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கிள்ல இருக்குது. அடுத்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த இது முக்கியமான நியூஸு. பெண்களுக்கு வந்து ஒரு 3 சட்டப்பேரவை தேர்தல்கள் சொல்லியும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த தடவ நிறைவேற்றப்படும் நம்புவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு நியூஸ் விட்டுட்டேன். 2014ல வந்து 11% நாடாளுமன்றத்தில இருந்திருக்காங்க. மொத்த இதுல பெண்கள் வந்து 11% இருந்திருக்காங்க. அ உலக நாடுகள்லாம் அதிக அளவு மற்ற நாடுகள விட ரொம்ப இந்தியா பின்தங்கி இருக்கிறதுனால, பெண்களோட உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ட்டு இதுல ஃபுல்லும் போட்டிருக்கு. அத ரொம்ப அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேரளால 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்துள்ளது. இப்ப நேற்று நடைபெற்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல்ல 77.68% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இது பக்கத்து மாநிலம்ங்கிறதுனால கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிடக்கூடிய ஒரு நியூஸு. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1989லேருந்து 79.3% வாக்கு பதியப்பட்டது. அதை விட இப்ப வந்து அதுக்கு நெருங்கி பதிவாகியுள்ளது. மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது பக்கத்து மாநிலங்கிறதுக்காக இத சொன்னேன். கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, கண்ணூர்ல 83.05% வாக்கு பதிவாகி இருக்குது. குறைஞ்சபட்சமாக திருவனந்தபுரத்தில 73.45% பதிவாகி இருக்குது. இது அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பாகிஸ்தான் உடனான எல்லை தாண்டிய வர்த்தகத்தில 10 பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த வர்த்தகத்த வந்து துவங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்படுதுன்னு நிறுத்துனாங்க. இந்த மாரி மீண்டும், மீண்டும் அப்படி செஞ்சுகிட்டு இருந்ததால, கடைசி வந்து 10 பேரு வந்து சாதாரணமா தங்களோட விற்பனைகள் விக்கிற மாரியே உள்ளக வந்து அ கலவரத்த ஏற்படுத்துறதுக்கு பண உதவி செய்ததாகவும், அதனால இப்போ வர்த்தகத்தை நிப்பாட்டி வச்சிருக்கதா விளக்கம் அளிச்சிருக்காங்க அதிகாரிகள். இத வச்சு அடுத்த நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தின் வங்கி டெபாசிட் வந்து 12,000 கோடியை தாண்டி இருக்குது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வ அ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 12,000 கோடிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் இல்ல. அதனால கண்டிப்பா இத தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் சிலவற்றில வந்து சார்புல அங்க வந்து வைப்பு நிதி வந்து வைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 12,000 கோடி. இதுல வந்து 845 கோடி மட்டும் வட்டியாக கிடைத்து வருகிறது. கோயிலின் ஆண்டு வருமானம் வந்து 3,800 கோடி அதிகரித்துள்ளது. இது இந்த ஆண்டுல வந்து 2.5 கோடி பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இது அ அடுத்து மட்டும் 12,000 கோடி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 845 கோடி வட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து மத்திய பிரதேசத்தின் முதல்வர் வந்து கமல்நாத் வந்து சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக பொருளாதார மாற்றத்துக்கு பொருளாதார அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாட்டுக்கு போயிருக்காரு. அப்ப போயிட்டு வந்ததுக்கு ₹1.58 கோடி செலவாயிருக்குது. இத வந்து ஆர்டிஐ மூலமா வாங்கியிருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவுக்கு 3வது தங்கம் கிடைத்துள்ளது. இது வந்து கத்தாரின் தோஹா நகர்ல ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருது. இதுல வந்து இந்திய வீராங்கனை பி.யு. சித்ரா வந்து 1500 மீட்டர் ஓட்டத்தில் வந்து இலக்கை எட்டி தங்கம் பெற்றுள்ளார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 1500 மீட்டர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 தங்கம் கிடைத்துள்ளது இந்தியாவுக்கு. ஆ ஆடவர் பிரிவுல வந்து 1500 மீட்டர் ஓட்டத்துல இந்திய வீரர் அஜய்குமார்ங்கிறது வெள்ளி வென்றிருக்கிறாரு. இந்திய வீராங்கனை டூட்டி சந்து அப்படிங்கிற அவங்க வந்து எதிர்பார்க்கப்பட்ட வீராங்கனை. அவங்க வந்து வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க. அ அதுக்கப்புறம் 800 மீட்டர் ஓட்டத்துல தமிழக வீராங்கனை கோமதி மாரிமுத்துவும், அதுக்கப்புறம் ஆடவர் பிரிவில் குண்டு எறிதலில் பால் சிங் தூரும் அ திங்கட்கிழமை வந்து வென்றது நமக்கு தெரியும். இந்த 3 பேர வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோமதி மாரிமுத்து, அ பால் சிங் தூர், அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்த சித்ரா. அவங்க 3 பேரும் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்றோட அந்த போட்டி நிறைவடைந்துருச்சு. இதுல 3 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கத்துடன் இந்தியா நிறைவு செய்துள்ளது. அது எத்தனாவது வரிசைன்னு அது எதுவும் பற்றி சொல்லல. இருந்தாலும் வேற அடுத்த நியூஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். இதுல இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குது. அதுல வந்து அமித் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து வென்றிருக்காரு. வெள்ளிய வென்றிருக்காரு. சீனாவின் சியான் நகரில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் அமித் தன்கர் வந்து வெள்ளி வென்றிருக்காரு. இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரிவுனா 74 கிலோ எடை பிரிவுல அ கஜகஸ்தான் வீரர் டானீர் கைஸ்னாவிடம் தோல்வி அடைஞ்சிருக்காரு. தோல்வி அடைஞ்சதுனால வெள்ளி வென்றிருக்காரு. இல்லாட்டி தங்கம் வென்றிருப்பாரு. இது வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, 1999 உலகக் கோப்பைய பற்றி போட்டிருக்காங்க. இதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து சாம்பியனா இருக்கு. அ ஏன்னா ஒவ்வொரு இதும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இறுதி ஆட்டத்துல பாகிஸ்தான வீழ்த்தி 8 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி சாம்பியன் ஆயிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிய பேட்மிண்டன் போட்டி தொடங்கியிருக்கு. சிந்துவும், சாய்னாவும் வெற்றியோட தொடங்கியிருக்கிறாங்க. 2021ல வந்து இத்தாலியில ஏடிபி ஃபைனல்ஸ் வந்து டென்னிஸ் நடக்கப் போகுது. ஆ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எங்க நடைபெற்றது அப்படின்ட்டு செய்வோம். ஆண்டுதோறும் 8 சிறந்த டென்னிஸ் வீரர்கள் பங்கேற்கும் போட்டி தான் ஏடிபி ஃபைனல்ஸ் போட்டி. இத கண்டிப்பா பார்த்துக்கோங்க. 8 சிறந்த டென்னிஸ் வீரர்கள் பங்கேற்கிறது. இதுவரை தெரியாம இருந்ததால இப்ப தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, 2009ல இருந்து இப்போ வரைய எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, லண்டன்ல நடந்துகிட்டு இருக்கு. அ இப்ப 2021லேருந்து 25 வரைய அ இந்த இத வந்து மாத்திருக்காங்க. துரின் நகரில் நடைபெறும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இத்தாலியில் உள்ள துரின் நகர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில வருமான வரி கணக்க வந்து செலுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்ட்டு அவங்க விதித்திருந்த இறுதிக்கெடு வந்து நிராகரித்திருக்காரு ட்ரம்ப்பு. அதாவது என்னன்னா, இப்ப 2016ல தேர்தல் அப்ப போட்டியிட்டபோது வருமான வரி கணக்கு வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து வெளியிடணும்னு அவசியம் இல்ல. ஒரு மரப வந்து எல்லாரும் வெளியிட்டிருந்தாங்க. இவர் வந்து அந்த மரபை எதிர்த்து நானும் வெளியிட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இது ஆனா இருந்தாலும் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் வந்து ரிச்சர்ட் நீல் வந்து கெடு விதிச்சிருந்திருக்காரு. ஏப்ரல் 23ஆம் தேதி தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு கெடு விதிச்சிருந்தாரு. இப்ப அதையும் நிராகரிச்சிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. ரிச்சர்ட் நீல் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். நாடாளுமன்ற நிலக்குழு தலைவர் ரிச்சர்ட் நீல். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து எண்ணெய் ஏற்றுமதி தடை விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி வரப்படும் அப்படின்ட்டு ஈரான் மத தலைவர் வந்து அயதுல்லா கமேனி அப்படிங்கிறவரு எச்சரித்துள்ளார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. ஏன்னா அதிபர் எச்சரிக்கிறதுல இது மத தலைவர் எச்சரித்துள்ளார். அடுத்த இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். இப்போ திபெத்தில வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது 6.3 அலகுகளாக பதிவாயிருக்குது. இப்போ ஒவ்வொரு நாடுகள்லயும் ஏற்பட்டு வருது. இதில ஆனா இழப்பு ஏற்படுதல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால இது தேவையில்ல. அடுத்த நியூஸ் பார்ப்போம்.
ரஷ்யாவுல வந்து கிம் ஜோங் உன்னும் புதினுடன் இன்னைக்கு சந்திக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம். இவங்க வந்து பழைய நட்ப வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி 2000 2003ஆம் ஆண்டு கடைசியா சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் சாரி 2010ஆம் ஆண்டுகிட்ட ஏதோ ஒரு ஆண்டு இருந்துச்சு. அது மறந்துருச்சு. இப்ப நமக்கு அது தேவையில்ல. அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை இந்த 2 நாட்டு அதிபர்கள். இப்ப வந்து சந்திக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார தடையால் சாஃப்ட்வேர் துறைமுக திட்டம் பாதிக்கப்படாதுன்ட்டு அமெரிக்கா சொல்லியிருக்குது. இந்தியா வந்து சாஃப்ட்வேர் துறைமுகத்த மேம்பாட்டு திட்டத்தை இது நடைமுறைப்படுத்துகிறது. ஆனா இப்ப விதிச்சிருக்க தடையால் இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்ட்டு தெரிவித்துள்ளது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் நியூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ். சீனா வர்த்தக மாநாட்டுல வந்து அமெரிக்கா பங்கேற்காம புறக்கணிக்குது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா அமெரிக்கா புறக்கணிக்கும்போது அது அ சீனாவோட அ அவங்களோட நோக்கம் வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக இந்த சாலை அமைக்கிறாங்கன்னு இந்தியாவும் புறக்கணிக்குது. இப்ப அமெரிக்காவும் புறக்கணிக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகத்தில 193 நூல்களை மறுபதிப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது வந்து துணைவேந்தர் கோ. பாலசுப்ரமணியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது என்ன இங்கனக்குள்ள வந்து ஒரு 50% கழிவு விற்பனை விழா வந்து தொடங்கியிருக்குது. இது 8ஆம் தேதி வரை நடக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்க தஞ்சாவூர் யாரும் இருந்தீங்கன்னா, அங்க போய் இந்த இத ஆ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நூல்கள், முக்கியமான நூல்கள் எதுவும் இருந்துச்சுன்னா, வாங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி 50%ங்கிறது ரொம்ப அரியது. அதுவும் இல்லாம இங்க வந்து மொத்தம் இந்த பல்கலைக்கழகத்துல 452 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இங்க 2 தமிழ் அரசாங்கம் வந்து ஆண்டுக்கு 2,00,00,000 வீதம் வழங்கிட்டு 4 ஆண்டுகளுக்கு ரூ. 8,00,00,000 வழங்கியிருக்குது. இந்த இத வச்சு 193 நூல்கள பதிப்பு தொடங்கியிருக்கிறாங்க. விரைவில் வந்து 452 நூல்களை இவங்க வெளியிட்ட 452 நூல்களையும் பதிப்பேற்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. முதல் கட்டம் வந்து 193 நூல்கள். 2வது கட்டமாக 452 நூல்களையும் மறுபதிப்பு செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நிழல் இல்லாத நாள் வந்து நேத்து சென்னையில நடந்திருக்கு. அ ஏப்ரல் 24 அப்படிங்கிறது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாமல்லபுரத்துல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி புதுச்சேரியில வந்து 21ஆம் தேதி நடந்துச்சு. அ இது என்ன அழைக்கப்படுதுன்னா, ஸீரோ ஷேடோ டே அப்படின்னு அழைக்கப்படுது. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரொம்ப முக்கியத்துவமான இது என்னன்னா, இது இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதியும் இதே நிகழ்வு நிகழும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 24, ஆகஸ்ட் 18 அப்படிங்கிற 2யும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, ஈஸியா இருக்கும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து இன்றைய தமிழ் திசை இந்து தமிழ் திசை நியூஸ் பார்ப்போம். தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் இலங்கையில் அவசர கால சட்டம் வந்து நிறைவேறியிருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில வந்து நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு, அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பிறகு விவாதம் நடத்து அது நிறைவேற்றியிருக்காங்க. ஆ இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்று வந்து அனைத்து கட்சி கூட்டமும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். இது இன்று வந்து நடக்க உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து 12 வீடுகளின் மீதான ஜிஎஸ்டி வந்து 12%லிருந்து 5% குறைச்சிருக்கு. இருந்தாலும் வீடு ஏன் குறையலன்னு அப்படின்னு ஒரு டீட்டெயிலா ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா 12%லிருந்து அ வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை விற்கும்போது 12%லிருந்து இப்ப 5% குறைச்சிருக்காங்க. அத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாங்குவோருக்கு வந்து ஒரே 1% ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டுள்ளது. அ இத தெரிஞ்சு வச்சுக்கணும். 40,00,000த்துக்கு குறைவானவங்களுக்கு தான் இந்த 5% பொருந்தும். 40,00,000த்துக்கு அதிகமான வீடுகளுக்கு வந்து 12% வரை விதிக்கப்படுகிறது. சாரி 40,00,000 வரை வீடுகளுக்கு வந்து 1% பொருந்தும். அந்த 1% வந்து வாங்குறவங்களுக்கு பொருந்தும். அதுக்கப்புறம் வந்து 2 டூ 3% ஆகும். அதுக்கடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு போட்டி தேர்வுக்கான நமக்கு ஒரு நியூஸ் மாரி பார்த்துக்கிடுவோம். அத நம்ம அறிவியல்ல ஏற்கனவே இருக்கு. மனிதனின் பெருமூளை வந்து அரைக்கோளங்களாக காணப்படுகிறது. இது வந்து 2 அரைக்கோளங்களாக காணப்படுகிறது. இவற்றை இணைப்பது கார்பஸ் சலோசம் என்பது இணைக்கிறது. இது வந்து வலது அரைக்கோளம் வந்து படைப்பாற்றலுடன் தொடர்புடையது. இடது அரைக்கோளம் வந்து நினைவாற்றலுடன், தர்க்க சிந்தனையுடன் தொடர்புடையது ஆகும்.
இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்காக தான் பார்த்தது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நிழல் இல்லாத நாள் அப்படின்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது குறித்து அ 12:07 மணிக்கு நேத்து நடந்திருக்கு. அத ஒரு தடவ தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து சென்னையில வந்து ஏப்ரல் 24, ஆகஸ்ட் 18 நம்ம இதையும் பார்த்தோம். சென்னையில 12:07 மணிக்கும், பெங்களூர்ல 12:17 மணிக்கும், மங்களூர்ல 12:28 மணிக்கும் இது நிகழ்ந்திருக்கு. இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்ப திரும்ப பார்க்கும்போது கண்டிப்பா மறக்காது. ஏப்ரல் 24 மற்றும் ஆகஸ்ட் 18 தேதியும் வர இருக்கிறது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து இந்த நியூஸ் நான் போட வேண்டாம்னு தான் நெனச்சேன். இருந்தாலும் இத பத்தி பேசாம இருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ். இது என்னன்னா, நீட் தேர்வுக்கு வழங்கப்பட்ட ஹால் டிக்கெட்டில் குளறுபடி. இது என்ன அட்ரஸ் போட்டிருக்காங்க, இங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். இத பார்த்து போட முடியாம இருக்க முடியாது இந்த நியூஸ. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு என்ன ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னா, புஷ்பலதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தியாகராஜா நகர், திருநெல்வேலி, மதுரை, தமிழ்நாடு அப்படின்னு உள்ளது. திருநெல்வேலி, மதுரை அப்படின்ட்டு ஒரே இதில குடுத்திருந்தா, அவங்க எங்கேருந்து போய் எக்ஸாம் எழுத போவாங்க? இது மாரி மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் அப்படின்னு 6 மாவட்டங்கள சேர்ந்த மொத்தம் 1000 மாணவர்களுக்கு மேல இதே மாரி வந்திருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது வந்து என்ன காரணம்னு தெரியல. அ இந்த இது பார்க்கும்போது ஒரு சைடு கோவம் வந்தாலும், இன்னொரு சைடு வடிவேலு காமெடி மாரி இந்த சேலம் 28 அப்படின்ட்டு ஒரு ஒரு அட்ரஸ் சொல்லுவாரு ஒரு காமெடில. அது மாரி என்னடா அட்ரஸ் கேட்டா 7, 8 டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றேன் அப்படிங்கிற மாரி எத்தன டிஸ்ட்ரிக்ட் பேர போடுறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி என்னன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இத பத்தி முதன்மை கல்வி அலுவலர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமை ஆசிரியர்ட்ட கேட்டு கேட்டு அந்த இத ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புனா, நாங்க கரெக்ட்டான சொல்லுவோம் அப்டின்ருக்காங்க. இப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? இல்லாட்டி இப்டி ஜெராக்ஸ் எடுத்து எப்போ சென்டர் அப்டின்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேலை அலைச்சலுக்கு நேரம் இருக்குமா? எப்டின்னு தெரியல. சரி அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி வங்கி கையிருப்பு தொகையை தீர்மானிக்கும் ஜலான் குழு அறிக்கை வந்து ஜூன் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இப்படி வந்து ரிசர்வ் இப்படி பரிசீலிக்கிறதுக்கு எந்த வருஷம்னா டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த அமைக்கப்பட்டது இந்த குழுவு. இதோட தலைவர் தான் ஜலான் அப்படிங்கிறவரு. அ அதனால ஜலான் அப்படிங்கிறாங்க. அதில வந்துட்டு வேற உறுப்பினர்கள் ரொம்ப இருக்கிறாங்க. ஆ இது வந்து 8ஆம் தேதி முதல் கூட்டம் நடந்திருக்கு. 3 மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும், ஏப்ரல் 9ஆம் தேதியோட இது முடிஞ்சாலும், இன்னும் இதோட பணிகள் முடியாததுனால, மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாசம் இதோட அறிக்கை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, 1997ல சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவும், 2004ல உஷா தோராட் தலைமையிலான குழுவும், 2013ல ஒய்ஹெச் மலேகாம் தலைமையிலான குழுவும் ஆராய்ந்து அறிக்கை அளித்துள்ளனர். இதில சுப்பிரமணியம் குழு வந்து 12% இருப்பு இருந்தால் போதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. தோராட் குழு வந்து 18% அதிகமான வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்கு. ஆ அதுக்கப்புறம் மலையகம் குழு வந்து ரிசர்வ் வங்கி ஈட்டும் லாபத்தில் குறிப்பிட்ட தொகையை ஆண்டுதோறும் மத்திய அரசுக்கு அளிக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது. இப்போ வந்து நேத்து ஒரு பிரச்சனை பார்த்தோம். அது என்னன்னா 3,00,000 கோடி கையிருப்புல இருக்கு. அதுல பாதிய குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து உபர் நிறுவனத்திலேருந்து அமித் ஜெயின் விலக இருக்கிறாரு. இவர் வந்து ஆசிய பசிபிக் தலைவராக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கான தலைவரா இருந்து, அதுக்கப்புறம் போன மே மாசம் வந்து ஆசிய பசிபிக் தலைவராக உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. இந்த வந்து ஓராண்டு முடியறதுனால அந்த பதவியிலேருந்து ஓராண்டு முடியறதுக்கு முன்னாடியே விலகுறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. இது அ உபர்ங்கிறது பெரிய நிறுவனங்கிறதுனாலும் இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனை தோற்கடித்த அங்கீதா ரெய்னா அப்படிங்கிறவங்க. இவங்க அங்கீதா ரெய்னாங்கிறது இந்தியாவை சேர்ந்தவங்க. சமந்தா ஸ்டோல்சர் அப்படிங்கிறவங்க வந்து இதற்கு முன்னாடி வந்து அ சாம்பியனா இருந்தவங்க. இப்ப வந்து இவங்க 77வது இடத்துல இருக்கிற இவங்க வந்து இதா இருக்கு அவங்க பேரு. ஸ்டோசரை 178வது இடத்துல இருக்கிற அங்கீதா ரெய்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது. இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுனால கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்க வீடியோஸ் அதிகமாகும். பிடிஎஃப் போடுறதுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில இருக்கும். அ உங்க அடுத்து வந்து கீழ டெஸ்ட் லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம்.
நம்ம குரூப்ல வந்து WhatsAppலயும், Telegramலயும் டெய்லி டெஸ்ட் நடக்கு. அத அட்டெண்ட் பண்றதுக்கு கீழ வீடியோ குடுத்துருக்கேன். அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து நாளைக்கு இத பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாளை சந்திப்போம்.